ஓம் சாந்தி. ஞானக்கடல். மாயை உணர்ச்சி வடிவங்களிலிருந்து வெளியேறும் வழியை நீங்கள் சிந்திக்கலாம். இதற்கான தெளிவு அவருடைய ஞானம் விதையிலேயே மாற்றத்தை கொண்டு வருகின்றது. ஆத்மா கூறுகின்றார், பாபா, நான் இவ்வடிவங்களிலிருந்து வெளியேறும் வழியை பற்றி சிந்திக்க முயற்சித்தேன். நான் அவற்றை அலசி ஆராய்ந்து பார்க்கின்றேன். அவை எங்கிருந்து வந்தன என்று எனக்கு தெரியும். ஆனால் அவை நிலைத்திருக்கின்றன. பாபா கூறுகின்றார், இனிய குழந்தாய், ஆத்மாவே சமஸ்காரங்களை கொண்டு செல்கின்றது. பாபா இப்போது உங்களை மேன்மையான சமஸ்காரங்களால் நிரப்புகின்றார். ஞானக்கடலான தந்தை ஒரு தடவையே வருகின்றார். அவர் உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது படைப்பின் ஆரம்ப மத்திய இறுதி பற்றியும் முழு ஞானத்தையும் கொடுக்கின்றார். விரிவாக்கம் விதையினுள் அமிழ்ந்துள்ளது. எனவே புள்ளியின் விழிப்புணர்வு என்றால் விதை ஸ்திதியின் விழிப்புணர்வாகும். விதையினுள் அனைத்தும் அமிழ்ந்துள்ளது. யோக சக்தியால் உங்களுடைய தீய சமஸ்காரங்களை மாற்றி நல்ல சமஸ்காரங்களை கிரகியுங்கள். யோக சக்தி மூலம் தீய சமஸ்காரங்கள் நல்லவையாகின்றன. நீங்கள் எந்தளவுக்கு புள்ளியின் விழிப்புணர்வு இருக்கின்றீர்களோ அந்தளவுக்கு உங்களுடைய சமஸ்காரங்களில் மாற்றம் தெரியும். இதுவே சமஸ்காரங்களை மாற்றுவதற்கான பிரதானமான வழிமுறையாகும். என்னிடமுள்ள ஞானம் முழுவதையும் நீங்கள் கிரகிக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்களும் முழுமையான கடல்கள் ஆக வேண்டும். நான் ஞானக்கடல், உங்களையும் அவ்வாறே ஆக்குகின்றேன். ஆத்மா கூறுகின்றார், பாபா, ஞானமும் நினைவும் எண்ணம் அடைய முடியாத விதையை சென்றடைகின்றன என்று நீங்கள் கூறும்போது நான் புரிந்து கொள்கின்றேன். நான் விடுதலை காண எனது வழியை பற்றி சிந்திக்க முயற்சிக்கின்றேன். ஆனால் நீங்கள் விதை ஸ்திதி மூலமாக மாற்றம் நிகழ்வதை எனக்கு காண்பிக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
விருட்சத்தின் வேர்கள் ஷகாஷ் அப்பியாசம். சரீரமற்றவர் ஆகுங்கள். ஒரு வினாடியில் சரீரத்திலிருந்து வேறுபட்ட ஒரு ஒளி புள்ளியாக ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வேர்களில் அமர்ந்திருங்கள். உலக விருட்சத்தின் வேர்பகுதியில் நீங்கள் அமர்ந்திருப்பதை அனுபவம் செய்யுங்கள். ஸ்திரமான நிலை, அடித்தளம். விதியான பாபா சற்று மேலே இருக்கின்றார். ஓர் ஒளி புள்ளியாக உங்களுக்குள் ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். கடலில் இருந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஞானக் கடலான பாபா உங்களுக்குள் ஊற்றிக் கொண்டிருப்பதை உணருங்கள். சிந்திக்க வேண்டாம். வார்த்தைகளை உருவாக்க வேண்டாம். விதை மட்டத்தில் அமைதியான தெளிவு மாத்திரமே நிலை பெறுகின்றது. நீங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றீர்கள். குழாயாகுங்கள். அந்த மின்னோட்டம் பாபாவிடமிருந்து உங்களுக்குள் வேர்கள் மூலமாக தண்டு பகுதி வரை முழு மனித விருட்சத்துக்குள்ளும் கடத்தப்படட்டும். முழு விருட்சமும் பெறட்டும். உங்களுடைய தெளிவே அல்ல, பாபாவினுடையதே. நீங்கள் வெறும் குழாய் மாத்திரமே. ஓம் சாந்தி.